அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஆட்டம் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க போகுது. நவ கிரகங்களால் கிடைக்காத பலன்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த 4 கிரகங்களால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. இது கோச்சார பலன் அல்ல, உங்கள் ஜாதகப்படி நடக்க போகின்ற தசாபுத்தியையும் சேர்த்து சொல்லக்கூடிய 100% நிஜ பலன். அதனால் 200% இந்த பலன்கள் நடக்க போவது உறுதிங்க, கிடைக்க போவது உறுதிங்க. அதிலும் குறிப்பாக மீன ராசியில பிறந்த உங்களுக்கு உங்க வாழ்க்கை உங்க கையில இருந்து ஆரம்பிக்க போகுது. மிகப்பெரிய மாற்றம் என்றே அதை சொல்லணுங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2025 உங்கள் ராசியில தான் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் கேது மற்றும் 4ஆம் வீடான மிதுன ராசியில் குரு பகவான். இப்படி வருடக்கோள்கள் அமர்ந்திருக்கின்றன. மற்ற கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவை அதிகபட்சம் ஒரு ராசியில் 30, 40 அல்லது 21 நாட்கள் இப்படி தாங்க இருக்கும். மாதந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த கிரகங்கள். ஆனால் நான் சொன்ன இந்த 4 வருடக்கோள்கள் தன்னுடைய தாக்கங்களை அதிகமாக வருடம் முழுவதுமே காமிக்குங்க. அதனால தான் இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 கிரகங்களினுடைய திசையோ புத்தியோ உங்களுக்கு நடந்துச்சுன்னா இந்த 200% இந்த பலன்கள் இந்த வருஷம் நடக்குங்க. அதிலும் மீன ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை இவை நடந்தே தீருங்க. அதில் மாற்றமில்லை. உங்களுக்கு சனி திசை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை, அடுத்து சனி திசை. உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சனி திசை, பிறகு புதன் திசை வரும். இது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசைன்னு வருங்க. இப்படி எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் இந்த 4 கிரகங்களினுடைய புத்தியும் வந்துதாங்க தீரும். அந்த நேரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நிச்சயமா எதிரி இல்லாத, கடன் இல்லாத, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த 2025 அதிலும் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் போது, ஜென்மச்சனி நடக்கும் இந்த காலத்தில் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயம் கிடைக்குங்க. அதுக்கு கேது திசையோ கேது புத்தியோ உங்களுக்கு இந்த வருஷம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, உங்கள் மீனராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு கேது. அந்த கேதுவின் மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் எதிரியை அழைக்கிறாரு, நோயை அழைக்கிறாரு, கடனை அழைக்கிறாரு, உங்களை புதிய கடன் வாங்க விடாமல் கட்டுப்படுத்துகிறாருங்க. அது நிச்சயமாக நல்லதாக தாங்க முடியும். ஏன்னா ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கேது 6ஆம் வீட்டிலிருந்து இந்த விஷயத்தை செய்ய போறாருங்க. அப்போ உங்களுக்கு கூடுதலாக பலம்னு சொன்னோம்னா ஜாதகத்தில் கேது திசையோ கேது கிரகத்தினுடைய புத்தியோ நடக்கணுங்க. இப்படி நடந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த விஷயங்கள் நடக்கும். அதே போல சனி திசையோ சனி புத்தியோ நடந்துச்சுன்னா சனி திசை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வேறு கிரகத்தினுடைய திசை நடந்து சனி புத்தி நடந்துச்சுன்னா நிச்சயமாக மீன ராசிக்கு ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே நிலையான நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பல வேலைக்கு மாறிட்டேன், பல கம்பெனி மாறிட்டேன், பல தொழிலை பார்த்துட்டேன், ஒன்றுமே நிரந்தரமாக அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி ஒரு வேலை, ஒரு தொழில் நிச்சயமாக நிரந்தரமாக அமைஞ்சிடுங்க. அதே போல் வீடு மாற்றம் அடிக்கடி இருக்கா? வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா? வீடு ஒன்றும் சரியாக அமையலை, நிலையாக ஒரு வீட்டில் ஒரு ஊரில் இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமாக ஒரு வீடு அமையும். சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் கூட இருக்குங்க. வீடு விஷயம் நிச்சயமாக முடியுங்க. அடுத்தபடியாக குரு திசையோ குரு புத்தியோ நடந்துச்சுன்னா மீனராசிக்காரங்களுக்கு குரு திசை நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. குரு புத்தி நடக்கும். வேறு கிரகத்தினுடைய திசையில இந்த குரு புத்தி நடந்துச்சுன்னா நிச்சயமாக
கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய, தங்க நகை வாங்கக்கூடிய, பட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. டிகிரி வாங்குவதற்கு, அதாவது அரியர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு பட்டம் நிச்சயமாக நீங்க வாங்குவீங்க. புதிய பதவி கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு குரு புத்தி நடக்கணுங்க. ஏன்னா 4ஆம் வீடான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு. அதனால நான் சொன்ன மாதிரி சொத்து முதல் அழியாத சொத்து என சொல்லப்படுகின்ற கல்வி யோகம் வரை நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க. அடுத்ததா ராகு திசையோ ராகு புத்தியோ மீனராசியில பிறந்தவங்களுக்கு நடக்கும்போது இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு வருங்க. ஒரு விடுதலை கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அரெஸ்ட் ஆகி இருக்கீங்களா, ஏதாவது ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு வெளிநாட்டுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது ஒரு உறவுகிட்ட மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி ஒரு விஷயத்துல நீங்க லாக்காகி இருந்தீங்கன்னா அதிலிருந்து தப்பித்து வர முடியும். அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க. அரசோட பெனாலிட்டி தண்டனை இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். மாமியார் வீட்டு பிரச்சனை தீரும். சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. கண்டிப்பாக ராகு புத்தி நடந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. மிக முக்கியமாக இடத்தை விட்டு மாறக்கூடிய வாய்ப்புன்றது கிடைக்கும். வெளியூர் யோகம், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லுவது, பயணம் செல்லுவது போன்ற விஷயங்கள் நடக்குங்க. ஆக மொத்தத்தில் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்காருங்க. எத்தனை கிரகங்கள் என்ன பலன் கொடுத்தாலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதை ஏற்றுக்கிடணும். அப்போ சனி பகவான் கொடுக்கின்ற விஷயத்த மற்ற கிரகங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு. அப்போ மீன ராசியில் பிறந்தவங்க இந்த 2025-26 இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். நிச்சயமாக வேலை, தொழில், உங்கள் கடமைகள் இதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்துவிட்டால் நல்லதுங்க. அதுவும் அசையாத சொத்து, அதுக்கு உரிய நிலம், வீடு இந்த மாதிரியான விஷயத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த 2025, 26, 2027 இந்த நாட்களில் கடமையை சரியாக செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயரும். நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.